ஜெய் குருதேவ். இது இப்போ பிரஜைகள்லாம் சிருஷ்டிக்கும் போதே யஜ்யமும் சிருஷ்டிக்கப்பட்டது. குண்டலினி ஜாகரண ஆகிறதுக்கு இந்த யஜ்யம் ரொம்ப உபயோகப்படுறது. இது யஜ்யம் பிரின்சிபல் நம்ம பார்க்குறதுக்கு வியாபகமாக இருக்கும். ஆனால் வியாபகமாக இருந்து ஆனால் அவ்வளோ சூஷ்மமாகவும் இருக்கும். ஆஃப்ரிக்கன் டைப்ஸில் இருக்கிறவாளாக இருந்தாலும் சரி, எந்த மனுஷா சிங்காக இருந்தாலும் சரி, ஹிந்துவாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லாருக்குமே இது யஜ்ய ப்ராசஸ் உண்டு. அவள் எந்த தேசத்தில் இருந்தாலும் இருக்கும். மனுஷால பிறந்த எல்லாருக்குமே இந்த யஜ்ய ப்ராசஸ் உண்டு. அதுக்கு எதுவுமே மாறுதல் கிடையாது. மனுஷன் பிறக்கும்போதே யஜ்யத்தோடு தான் பிறக்கிறான். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சுலபமாக தெரியும், ஆனால் இது சூஷ்மம் ரொம்ப இருக்குது. சக யஜ்யம் கூடன்னா நம்ம பிறக்கும்போதே யஜ்யத்தோடு தான் பிறந்திருக்கோம். ஏன் அப்படி சிருஷ்டிச்சார் அப்படின்னா, யஜ்யம் கோரிக்கையை தீர்க்கிறது. சக யஜ்ஞா பிரஜா சிருஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதிஹி அனேன பிரசவிஷ்யத் பிரசவிஷயத்வமேஷ ஓ அஸ்விஷ்டா காமதுக் அப்படின்னு சொல்லியிருக்கார் பகவத்கீதை 3வது சாப்டரில். என்ன அர்த்தம் அப்படின்னா, கல்பத்தோட ஆரம்பத்தில் பிரஜைகளோட தலைவரான பிரம்மதேவன் யாகங்களுடன் மக்களை படைத்து விட்டு சொல்கிறார், நீங்கள் இந்த வேள்வியின் மூலம் பெருக்குங்கோ. இந்த வேள்வி உங்களுக்கு நீங்கள் விரும்பிய போகத்தை தருவதாக ஆகட்டும் அப்படின்னு. அப்புறம் 11வது சாப்டரில் காலோஸ்மின் லோகக்ஷய கிருத் பிரவர்த்தோ லோகான் சமாஹர் துமிக பிரவர்த்தாக ருதோபிஹி த்வாம் ந பவிஷ்யந்தி சர்வே ஏ அவஸ்திதா பிரித் நிகேஷு யோதாக. உலகங்கள் அனைத்தையும் அழிக்கிறது பெருகி வளர்ந்துள்ள மகாகாலனாக நான் இருக்கேன். இப்போது உலகம் எல்லாத்தையும் சம்ஹாரம் செய்யறதுக்கு முனைஞ்சிருக்க. எந்த போர் வீரர்கள் எதிர்ப்படையில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் போர் புரியாமல் இருந்தாலும் இருக்க போகிறதில்ல. அதாவது அவர்கள் எல்லோரும் போரில் அழிந்தே போவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்க. யுத்தம் ஆரம்பிக்கும் போதும் கூட தர்மர் சொல்கிறார், இங்கே யாருக்கும் எந்த அந்த கௌரவ படையில் இருக்கிற வாழ்க்கைக்கிட்ட போகணுமா போங்கோ, கௌரவ படையில் இருக்கிறவா பாண்டவ படைக்கு வரணுமா வாங்கோ. இப்போ உங்களுக்கு வர்றதுக்கு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ கௌரவ படையிலேருந்து ஒரு குரூப் ஆஃப் ஒரு பாண்டவ ஆளுக்கு கிட்ட வந்திருக்கா. இப்போ நம்ம இப்போ காலோஸ்மின் அந்த இதுக்கு இப்போ நடக்கிறது ஆன்டிஸ் டெரரிசம். நானே செய்கிறேன். எதற்கு அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், நான் தான் பண்ணுறேன். சர்வ நாசத்துக்கும் 2 பிரிவு ஏற்படுத்தினது நான் தான். 2 குரூப்ஸ் இருக்குது.
ஏன் அப்படின்னா அவள் செய்யலை அப்படின்னா எப்படி நாசம் ஆகிடுவா. அதுக்கு இந்த மாதிரி எல்லாரையும் நாசம் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன், சர்வ நாசனத்துக்காக தான் செய்கிறேன் அப்படின்னு இதுக்கு. அப்போ சொல்கிறார், இப்போ நம்மளே வீட்டை க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறோம். வீட்டை க்ளீன் பண்ணுறோன்னா என்ன, அங்கங்கே இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து எது எது வேண்டாமோ எல்லாத்தையும் தூக்கி போடுறோம். ஜப யஜ்யம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறார். உபயோகப்படுறவாளை மட்டும் வச்சுட்டு உபயோகம் இல்லாதவாளை தூக்கி போட போகிறார் ஸ்ரீகிருஷ்ணர். நம்ம வீட்லேயும் க்ளீன் பண்ணும்போது எந்த சாமான் உபயோகமாக இருக்கோ அதை வச்சுக்கிறோம், வேண்டாத சாமானை தூக்கி போடுறோம். அதாவது உபயோகப்படுறவா நம்ம உபயோகப்படணும், நம்ம உபயோகமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆலோசனை வந்துட்டாக்கவே அந்த க்ஷணமே அவள்கிட்ட மாறுதல் வந்துடும். அப்போ பகவான் தூக்கி போட மாட்டார். குருக்கள்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருந்தால் எதுவும் ஆகாது. அதாவது இந்த மாதிரி சத்சங்கத்தில் எல்லாம் நீங்கள் நுழைஞ்சி அந்த சத்சங்கத்து சாரம் உள்ளே போக போக உங்களை எதுவுமே பண்ண மாட்டா, நீங்கள் அதுலேருந்து தப்பிச்சு போயிடும். மகா யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட தர்மர் இந்த மாதிரி தான் சொன்னார், இங்கேருந்து அங்கே போகலாமா, அங்கேருந்து இங்கே வரலாம் அப்படின்னு. ஆனால் பாண்டவா இதுலேருந்து யாருமே எதுவும் போகலை. இப்போ எல்லாருக்குமே ஒரு தெய்வீக பிரணாளிகா, சத்சங்கத்தில் இருக்கும்போது தெய்வீக பிரணாளிகாவே உபயோகப்படுறது. ஜப யஜ்யம் அதுக்கு ரொம்ப உபயோகம் ஆகுது. எதுக்கு உபயோகம் ஆகுதுன்னா, வேண்டாத எடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. எது அவசியமோ அதை மட்டும் வச்சுக்கிறோம். அதாவது இங்கே வாசலில் ஒரு போர்டு மாதிரி ஒன்று போடுவோம், இங்கே தினம் கார்த்தால 1/2 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரம் ஜபம் நடக்கிறது, யாரும் கலந்துக்கலாம் அப்படின்னு ஒரு போர்டு போடுங்க. வழியில் போகிறவா கூட எங்கேயாவது போகிறவா இல்லை நம்ம கூட ஜபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அவள் பண்ணட்டும் காயத்ரி மந்திரத்தை. இந்த அற்புதமான மந்திரத்தோட பலனை அவள் அனுபவிக்கட்டும். கோரிக்கையும் இதில் பூர்த்தி ஆகும். நம்ம எல்லாரும் கோரிக்கைக்காக தான் ஜபம் பண்ணுறோம். தத் சவிதுர் வரேண்யம், அது சவிதுர் வரேண்யம்னா சிரேஷ்டமான சவிதா சக்தி நம்மள பிரவேசிக்கிறது. தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவசிய தீமகி, என்கிட்ட இருக்கிற அந்தகாரத்தை அஜ்ஞானத்தை போக்குறது. தியோ யோனக பிரச்சோதயாத், எங்களை சன்மார்க்க வழியில் அழிச்சுன்னு போகிறது. எப்போ மந்திரம் சொல்லும் போதும் இந்த பாவனை உள்ளுக்குள்ளே ஓடிண்டே இருக்கணும். இதே கோரிக்கை தான். இந்த மந்திரம் உள்ளே போக 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 ஒன்றுள்ள மாறுதல் நிறைய கிடைக்கும். நம்ம எல்லாரும் அன்னத்தில் ஆராதப்பட்டிருக்கோம். அதை விட ஆராதப்பட்டது சவிதா சக்தி. சவிதா சக்தி சிரேஷ்டமானது. சவிதா சக்தி நம் லைஃப்பில் மாற்றும். சவிதா சக்தி தான் நம்மளை வழி நடத்துறது. நம்ம எல்லாற்றையும் அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஆகாரம் சாப்பிட்றது சாப்பிடாதது அப்படின்னு 2 இருக்குது. விஷஜந்து சாப்பிடும். விஷஜந்து எல்லாம் விருட்சம் எல்லாம் ஆகாரம் சாப்பிடாது. இந்த இதெல்லாம் மண் இதெல்லாம். பர்கோ தேவசிய, என்னோட சேத்தனத்துவத்தில் ஞானம் வரணும். கனி இல்லை மாணவ சக்தி வர வந்திருக்கோம். நம்ம அந்த கனிம ஜென்மத்திலேருந்து மாணவ சக்தி வரைக்கும் வந்திருக்கோம். கோரிக்கிற நிரந்தர கோரிக்கை இதையே தான் உனக்கு கோரிக்கை. ஓம் பூர் புவஸ்வக தத் சவிதுர் வரேண்யம்
என்கிட்ட இருக்கிற சவிதா சக்தி, சேஷமான சவிதா சக்தி என்கிட்ட போகிறது. தேவஸ்ய தீமகி, என்னிடம் இருக்கிற அஜ்ஞானத்தை போக்கி தியோ யோனக பிரச்சோதயாத், எங்களை சன்மான வழியில் அழைச்சின்னு போ அப்படிங்கிற அந்த பாவனை அந்த மந்திரம் சொல்லும்போது உள்ளுக்குள்ளே ஓடிண்டே இருக்கணும். ஓம் பூர் புவஸ்வஹ தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோனக பிரச்சோதயாத். அந்த காரணத்த அது சேஷமான சவிதா சக்தி உள்ளே போய் தத் சவிதுர் வரேண்யம், என்கிட்ட இருக்கிற அந்த காரணம், அதாவது அஜ்ஞானத்தை போக்கு, தியோ யோனக பிரச்சோதயாத், எங்களை சன்மார்க்க வழியில் அழைச்சின்னு போ அப்படின்னு மனசுக்குள்ளே நிரந்தரம் 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 சொல்ல 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 மந்திரம் சொல்லணும், உள்ளுக்குள்ளே பாவனை போகணும். இதையே பாவனையான்னு சொல்லிட்டு இருக்கணும். யாரானு போகிறவா வரவா கூட ஜபம் பண்ணுறதுக்கு வருவா, அவளுக்கு இதில் ஒரு ருச்சி வந்துடும். இதோட சில சமயம் இதோட அனுகிரக மாலா மந்திரத்தையும் சேர்த்துருக்கார் மாஸ்டர். அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அதையும் இதோட சேர்த்து சொல்லுங்க. நீங்கள் சொல்ல சொல்ல அந்த மந்திர சக்தி வேலை பண்ணுறது. கார்த்தால அரை மணி நேரம், சாயந்தரம் அரை மணி நேரம் சொல்லுங்க. யஜ்யத்தோட பிரின்சிபல் ரொம்ப சூட்சுமமாக இருக்கும். அதாவது இது ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறது, ஆனால் பலன் சூஷ்மம். இந்த யஜ்ய பிரக்கிரியை ரிஷியெல்லாம் அனுபவிச்சிருக்கா, அதனால் தத்துவத்தையும் தரிசித்தவா. இது பிரம்மாண்டத்திலேயே இருக்குது. அதாவது பிரம்மாண்டம், அதாவது பரமாணுலேருந்து பிரம்மாண்டம் வரைக்கும் இது போகிறது. சைக்கிளிங் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது. சரீரத்தில் பிரத்யேகமாக அணுவில் கூட இது நிரந்தரம் நடக்கிறது. சக யஜ்யாம் பிரஜாக ஸ்ருஷ்வா புரோவாச்ச பிரஜாபதிஹி அனேன பிரசவிஷ்யத்வே மேஷ யோ சத்விஷ்ட காமதுக் அப்படின்னு நிரந்தரம் நடந்துட்டுருக்க சரீரத்தில் அதனோட உணுக்கி, அதனோட பிரபாவம் எதுவரையில் போகிறது? அந்த சக்ரிய பிரக்கிரிய வர வரைக்கும் போகிறது. அதாவது அதனோட பிரபாவம், அந்த ஜபத்தோட பிரபாவம் ரொம்ப அகண்டமாக போயின்ட்டுருக்கு. அண்டத்துலேருந்து பிரம்மாண்டம் வரைக்கும் போகிறது. அதனுடைய பிரபாவம் யஜ்ய பிரக்கிரியை நடந்துகிட்டே இருக்குது. யஜ்ய பிரக்கிரியங்கிறது ஒரு சைக்கிளிங் ப்ராசஸ்ஸு அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். சுதர்சன் சக்கரம் அப்படிங்கிறோம். நல்லதை மட்டும் தரிசிக்கும் சக்கரம் விஷ்ணு கையில் இருக்குது. இப்போ கங்கை நதியில் கங்கா பிரவாகமாக இருக்கா. அந்த கங்கா ஜலத்தில் அந்த காசியில் இறந்து போன டெட் பாடியும் போகிறது, ரோஜா தாமரை புஷ்பமும் போகிறது, ஹிமாலயாவிலேருந்து அடிச்சுட்டு வந்த வனமூலிகையோட சாரமும் போகிறது. இதெல்லாம் போனாலும் உன்னோட பாவம் எதை எடுத்துக்கிறதுங்கிறது அது தனிப்பட்டது. நீ மனசில் எப்படி நினைக்கிறியோ அந்த பாவம் உனக்கு கிடைக்கும். பிரக்கிரி எந்த தேவதை மீது ஆதாரப்படுறது அப்படின்னா அது அக்னி தேவதை மீது தான் அவள் ஆதாரப்பட்டிருக்கு. தேவதா சக்தி பிரகிருதி சக்தி எல்லாம் ஒன்று தான். அக்னி தேவதை தான். ஆக்னேய திசைக்கு அதிபதி அக்னி. ஆலோசனை தாட்ஸ்
திசை அங்கேருந்து தான் மனுஷாளுக்கு வருது. மனுஷனுக்கு ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சரீரத்தில் அது எங்கே இருக்குங்கிறது தெரியணும். ஆலோசனையை மாற்றிக்கிறது தான் வித்யை. அதாவது அந்த ஆலோசனை ஒன்றை மாற்றும். இப்போ எம்பிபிஎஸ் படித்தவன் எப்போத்தாலும் அவன் டாக்டர் ஆகிறது, இந்த வியாதியை பற்றி பார்க்குறது, எந்த மிஷினை வாங்கிறது, அப்படி இப்படின்னு அவன் மனசில் அதே ஓடின்னு இருக்கும். இன்ஜினியராக இருக்கிறவனுக்கு இந்த பில்டிங்கை எப்படி கட்டுறது, இங்கே எங்கெங்கே டெக்கரேஷன் பண்ணுறது, எந்த இடத்துல வச்சா அதனோட பிரபாவம், எத்தனை கல் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி யோசனை பண்ணிட்டுருப்பான் இன்ஜினியர். சில சமயம் இந்த ஆலோசனையை மாற்றுற சக்தி அக்னிக்கு இருக்குது. உனக்கு மற்றவங்களோட ஆலோசனையில் பிரகடித்தம் ஆறுது அப்படின்னா மற்றவா உன்னோட ஆலோசனையை ஃபாலோ பண்ணுவாள். ஃப்ரெண்ட்ஸில் இது ரொம்ப இந்த அக்னி அதிகமாக இருக்கும். நம்ம குரூப்லேயே யாரான்னு ஒருத்தர் லீடராக போயிடுவா. அப்போ அந்த லீடராக போனவன் அவனோட ஆலோசனைப்படி தான் அந்த குரூப்பில் எல்லாமே நடக்கும். இதே போல் தான் சாணக்கியர் கவனித்தார் சந்திரகுப்தரை. அவர் பிடிச்சுட்டார். இது பூர்வ ஜென்ம சம்ஸ்காரமா இந்த ஜென்ம சம்ஸ்காரமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டா இது இப்பயே புரிஞ்சு கொடுத்தோன்னா நீ இப்பயே மாறிடுவ. யஜ்ய வித்தை பரமாணு டு பிரம்மாண்ட வரை சஞ்சரிக்கிறது. அக்னின்னா ஆலோசனையும் ஒன்று தான். இதை நன்னா புரிஞ்சுக்கோ. தாட் ஆர் கம்மிங் ஃப்ரம் ஆக்னேய திசை, இதையும் நன்னா புரிஞ்சுக்கோ. சரீரத்தில் ஆக்னேய திசை தெரியுமா, அதை கரெக்டாக உபயோகிச்சுக்கலாம். எது சமமான அளவாக இருக்கணும். அதிகம் ஆனால் பேலன்ஸ் இருக்காது. ஒரு கை பெருசாக ஒரு கை சின்னதாக இருந்தால் சரியாக வருமா? பேலன்ஸு சரியாக வராது. அதே போல் தான் இந்த அக்னி வித்தியும் பேலன்ஸு பண்ணிக்கணும். ரொம்ப பேர் ஆலோசனையே இல்லாமல் வந்துட்டோம். இத்தனை ஜென்மமாக எதை பற்றியும் யோசனை பண்ணலை, ஏதோ வந்தாச்சு. இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறதுனா அது சமமாக இருக்காது. அதை பற்றி கவலைப்படாத, நீ மந்திரத்தை பண்ணு. அந்த மந்திரமே உன்னோட ஆலோசனையை சரி பண்ணும். சும்மா மந்திர ஜபம் செஞ்சாலும் அதில் உன்னோட தாட்டில் சேஞ்சஸ் வரும். இப்போ புரியுறதா? ஓம் பூர் புவஸ்வக தத் சவிதுர் வரேண்யம். சிரேஷ்டமான சவிதா சக்தி பர்கோ தேவஸ்ய தீமகி. என்னுடைய அஜ்ஞான இருட்டை போக்கி தியோ யோனக பிரச்சோதயாத். நம்ம சன்மார்க்க வழியில் அழைச்சிட்டு போகிறது. பாவனை ரொம்ப முக்கியம். ஓம் பூர் புவஸ்வக தத் சவிதுர் வரேண்யம். சிரேஷ்டமான ரொம்ப விசேஷமான சவிதா சக்தி பர்கோ தேவசிய தீமகி. என்னோட அஜ்ஞானத்தை இருட்டை போக்குறது. தியோ யோனக பிரச்சோதயாத். நம்மளை அது சன்மார்க்க வழியில் அழைச்சிட்டு போகிறது. நிரந்தரம் சொல்லிகிட்டே இருக்கணும். பாவனை ரொம்ப முக்கியம். ரிப்பிட்டேஷன் ரொம்ப அவசியம். ஆலோசனை சக்தி உன்னோட லைஃப்பையே மாற்றும். ஆலோசனையோட பாவனை சேர்க்குறோம். இப்போ ரூபத்தையும் சேர்த்தா இன்னும் நல்லது. ரூபத்தை கவனி. பாவனைக்கு பிராணம் தரும். உன்னோட ரூபத்தை கவனிச்சுட்டு இதை ஜபம் பண்ணும்போது உன்னோட பாவனைக்கு ரூபம் ரொம்ப உபயோகப்படும். இப்போ பெண் அப்படின்னா உனக்கு எழுதுகிற பெண்ணு தான் தெரியும். திரிசூலம் அப்படின்னா சிவன்கிட்ட இருக்க திரிசூலத்தை நம்ம நினச்சிப்போம். அதாவது எந்தெந்த இது நீ பார்த்துருக்கியோ அதுதான் உனக்கு கண்ணில் வரும். வேறு எதுவும் கண்ணில் வராது.
ஆலோசனை மனசில் வரணும். ரிஷி இதை பார்த்து சித்தரித்தனர். குரு சித்தரித்தது பஞ்சமுக காயத்ரி. 5 முகம் அப்படின்னா அந்த 5 கலர்லாம் கூட சொன்னான். அற்புதமான கலருடன் அதை சொன்னான். ஆனால் அதை மனுஷா பிடிச்சிக்கல. அதனால தயானந்த சரஸ்வதி ரூபமே வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா ஒரு ஸ்டெப்பு மேலே போய் 1 முக காயத்ரி போரும் அப்படின்னார். அப்புறம் இன்னொருத்தர் 3 முகம் அப்படின்னா, இன்னொருத்தர் 5 அப்படின்னா, கடைசியில் 7 அப்படின்னா. இந்த 7ங்கிறது ஆலோசனையிலேயே வந்தது. அது விஞ்ஞானம் புரியலைன்னா எந்த முகம் ரூபம் வந்தாலும் நமக்கு ஒன்றுமே புரியாது. எந்த முகம் ரூபம் ஆலோசனை இதெல்லாம் செய்யணும். நம்ம என்னென்ன கலர் அதெல்லாம் சூரியனோட 7 முகம் அது சரியாக இருக்கும். 7 முகம் சூரியனோட சவிதா சக்தி 7 ரூபமாக நமக்கு கிடைக்கிறது. நம்ம சரீரத்தில் கூட 7 சக்கரம் இருக்குது. இந்த 7 விட சவிதா சக்தியை நீ ஊகிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. அப்போ ஏன் 5 முகம் வச்சா? 5வது கிரணம் வர மட்டுமே இருந்தது அப்போ. இப்போ 6வது கிரணம் ஆவிர் பவிச்சாச்சு. 7வது ரூட் ரேஸ்க்கு புனாதி கூட, அதாவது பேஸு ஆரம்பிக்கணுங்கிறது வந்தாச்சு. இது புரிஞ்சா விஞ்ஞானம் புரிஞ்சால் நாம் எங்கே போகிறோங்கிறது நீ ஒரு தெளிவாக தெரியும். அதாவது நீ தெளிவாக தெரிஞ்சு ஜபம் பண்ணும்போது உனக்கு ஒரு நம்ம இவ்வளோ முன்னாடி போயிட்டு இருக்கோமா அப்படின்னு ஒரு ஆனந்தம் வரும். இந்த சப்ஜெக்டு புதுசு. நியூட்டன் சொல்கிற, நான் ஒரு ராட்சசன், அதாவது ராட்சசன்னு அவர் சொல்கிறது ஒரு ஜெயிண்ட்டு, அந்த ஜெயிண்ட்டோட புஜத்தில் நான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறார். அதாவது அவளெல்லாம் விட ஒரு அடி மேலே நான் இருக்கேன். ஏன்னா அவளோட புஜத்தில் உட்காந்துருக்கார்ல, அந்த மாதிரி சொல்கிறார் அவர். அந்த ஒரு அடி உயரத்தில் ஞானம் வந்தது அப்படின்னு சொல்கிறார். அர்த்தம் தெளிஞ்சால் மனுஷனுக்கு வரணும், அர்த்தம் புரியணும். ரூபத்தை கவனி. இப்போ அனுகிரக மந்திரத்தையும் லிங்கப் பண்ணுறா. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இது ரொம்ப பண்ணுறது ஈஸி நம்ம அப்படின்னு. கிடையாது, கஷ்டம். நீ ரொம்ப சுலபமாக நினச்சிட்டு இருக்கிறது கஷ்டம். நீ ஆனால் ஜபம் பண்ண அந்த அஸ்வமேத யஜ்யம் நடக்கிறதுக்கு ரொம்ப உபயோகப்படும். இதை செஞ்சால் இந்த பலன்கிறது உனக்கு தெரியாது, ரிஷிக்கு தெரியும். அப்போ ரிஷிக்கெல்லாம் நீ எவ்வளவு உபயோகப்படுறங்கிறது ரிஷிலாம் சொல்லுவா. உனக்கு அது புரியறதுக்கு இன்னும் நாளாகும். மூணுலேருந்து எப்படி மாறினது, 5 ஏன், இதெல்லாம் பற்றி நம்ம இப்போ பற்றி அணுக்க வேண்டாம். இப்போ ராமர் அணிலுக்கு 3 கோடு போட்டார். அப்போ அணிலோட எல்லாத்துக்குமே அந்த 3 கோடு இருக்குது. ஆஞ்சநேயர் அவர் நிறைய வேலை பண்ணினார். ஆஞ்சநேயருக்கு தான் அந்த சக்தி நிறைய கொடுத்தார். ஓம் பூர் புவஸ்வஹ தத் சவிதுர் வரேண்யம். சிரேஷ்டமான சவிதா சக்தி கிடைக்கிறது. பர்கோ தேவஸ்ய தீமஹி. அந்த சவிதா சக்தி என்னோட அந்தகாரத்தை, அஜ்ஞானத்தை போக்கி சன்மார்க்க வழிக்கு அழைச்சிட்டு போகிறது. நிரந்தரம் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ மனசில் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அது மனசில் ஓடிகிட்டே இருக்கணும். நிரந்தரமாக அந்த கோரிக்கை கண்டினியூஸாக நிற்கக்கூடாது. ஜபமும் ஓடணும். அந்த கோரிக்கை, இந்த கோரிக்கைன்னா என்ன,
தத் சவிதுர் வரேண்யம் சவிதா சக்தியை அந்தகாரத்தை போக்கி சன்மார்க்க வழிக்கு அழைச்சிட்டு போகிறது அப்படிங்கிறது சொல்லிகிட்டே இருக்கணும். இது நடுப்புற இருக்கிறது தலை அபயப்பிரதா வரப்பிரதா. மத்திய சிரசு வந்து அபயப்பிரதா வரப்பிரதா அப்படின்னு சொல்கிறா. பாக்கி இருக்கிற ஆயுதங்களெல்லாம் கவனிங்கோ. கீழே இருக்கிற ஆயுதங்கள் வந்து விசேஷம் வந்து மேலே இருக்கிற கீழே இருக்கிற 5 ஆயுதமும் கவனிங்கோ. மேலே இருக்கிற விசேஷமானதை அதிமானவ ஆயுதங்கள். எல்லாரையும் யஜ்யத்துக்கு கூப்பிடுங்கோ. யஜ்யத்துக்கு வரும்போது தட்சணை எடுத்துகிட்டு வாங்கோன்னு சொல்லுங்கோ. எல்லோரும் உட்காந்து நீங்கள் ஜபம் பண்ணணும். அப்போ தான் வந்தவாளும் ஜபம் பண்ணுவா. நான் ஜபம் பண்ணலை, நீ வந்து ஜபம் பண்ணு அப்படின்னா யாரும் வரமாட்டா. நீ முதல்ல ஜபம் பண்ண ஆரம்பி. இந்த அனுகிரக மந்திர மாதாவை கவனிங்கோ. மத்தியில் இருக்கிறது சிரசு அபயப்பிரதா வரப்பிரதா. மனுஷாங்கிறவா வந்து வந்தவாளை அபயம் தரணும், அவளுக்கு வரமும் தரணும். இதை தினம் மனசில் வச்சுட்டு ஜபம் பண்ணிகிட்டே இருக்கோ. காயத்ரி ஜபம் கார்த்தால 1/2 மணி நேரம், சாயங்காலம் 1/2 மணி நேரம். ஜெய குருதேவ்.